அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யமனுக்கே சவால் விட்ட சூப். அந்த சூப்பு என்னடா யமனுக்கே சவால் விட்ட சூப் அப்படின்ற மாதிரி சொல்கிறனே, அப்படின்னு ஒரு அதிசயமான சூப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தவங்க உண்மையாக நடந்தது, லைஃப்பில் நடந்தது. அவங்க இது ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 80 வயசாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஞ்சி நடக்க முடியல. போய் டாக்டர்கிட்ட போய் அவருக்கு சுகர் இருந்திருக்கு, அப்போ பிபி இருந்திருக்கு, எல்லாமே அவங்களுக்கு ரெண்டுமே இருந்திருக்கு. ப்ளஸ் கிரியேட்டின் ப்ராப்ளம். கிரியேட்டின்னா கிட்னி உப்பு அதிகமாக இருக்கிறது, கிரியேட்டின் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் என்ன பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னப்பா 80 வயசு ஆகிடுச்சி, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, வச்சு எங்கள் வீட்டில் போய் ஹோம் கேர் போட்டு டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னடா ஒரு நாளைக்கு 6 டைப்பருங்க, ஒரு நாளைக்கு 6 டைப்பர் சேஞ்ச் பண்ணாராம். அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்களாம். அவருக்கு கிரியேட்டின் பார்த்திங்கன்னா 3.6 அந்த மாதிரி இருந்துச்சாங்க கிரியேட்டின். டயாலிசிஸ் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கால் வீங்கி போயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ரொம்ப தகிச்சு போயிட்டு அவங்க கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டி, எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க கடவுளே, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் ஏஞ்சி பாத்ரூம் போகிற அளவுக்காச்சும் அவரை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க கடவுளேன்ட்டு கடவுளை பார்த்திங்கன்னா அவங்க கடவுளை வேண்டியிருக்காரு. அது அவருக்கு அந்த என்னன்னு தெரியலங்க, அவரோட வேண்டுதல் அவங்க அப்பாவோட கஷ்டத்தை அந்த கடவுள் காலில் விழுந்துச்சு, என்னன்னு தெரியல. அது ஒரு மிராக்கல். அவர் அந்தளவுக்கு கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. அல்ஹம்துலில்லாஹ். அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் யூடியூப் மூலயமா அவருக்கு அந்த ஒரு சூப் தெரிஞ்சு அவர் ரெகுலராக ஒரு 5 மாதம் கொடுத்து, அவங்க அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கிரியேட்டின் அது பார்த்திங்கன்னா 3.6 இருக்குது. அப்படின்ற கிரியேட்டின் பார்த்திங்கன்னா 1.5க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். கிரியேட்டின் டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, 3.6 இருக்குதுன்னு சொன்னாங்க டேப்லெட்ஸு. ஆனால் அவர் என்னன்னா, டாக்டர்ஸ் கொடுத்த டேப்லெட்ஸை ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார், ஸ்டாப் பண்ணல. இதுவும் கண்டினியூ பண்ணார், அதுவும் அவர் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, ஸ்டாப் பண்ணல அவர். என்ன ஒரு அருமையான ஒரு சூப்பாக இருந்தால் அவங்களுக்கு இந்த அளவுக்கு சீக்கிரமாக குணமடைஞ்சிருக்கும். இயற்கையிலே பார்த்திங்கன்னா எல்லாமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. நம்மளுக்கு தாங்க அது எப்படி பயன்படுத்தணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்ம முடிச்சிருக்கோம். கடவுளாக பார்த்து நம்மளுக்கு ஒருத்தர் மூலியமாக அந்த சூப்பை அறிமுகப்படுத்திருக்காரு. அதை நான் உங்களுக்கு சொல்லலாம். என்னோடய சப்ஸ்கிரைபர், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னோடய ஊர் மக்களுக்கும் எல்லாருக்கும் போய் சேரணும், நன்மை அடையணும், நிறையா பேருக்கு போய் சேரணுன்றதுனால அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் இந்த சூப் போய் சேரணும். அது அவர் குடித்து நன்மை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னது உண்மையான ரிசல்ட்டை பார்த்து அவர் சொன்னதை வச்சு நானும் உங்களுக்கு இந்த இது தரேங்க. அப்புறம் என்னென்னா, எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா கிட்னி பேஷண்ட் தாங்க. எங்கள் அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் போயிட்டு தான் இருக்குது. சரி, நானும் ட்ரை பண்ணலாம், அது ஏன் நான் மற்றவங்களுக்கும் அது சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க. எவ்வளோ பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால நான் இந்த தகவலை அவர் எங்களுக்கு சொன்ன தகவலை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. தயவு செஞ்சு இந்த சூப்பை ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 டைம் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க கொஞ்சம் செலவாகுங்க. இந்த காய்கறிலாம் போட்டு சூப் செய்கிறதுக்கு கொஞ்சம் செலவு ஆகுங்க. நம்ம மருந்து மாத்திரைக்கு எவ்வளவோ செலவு செய்கிறோம், இது கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம செலவு பண்ணி நம்ம குடித்தோன்னாக்கா கண்டிப்பாக உடலில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. 6 டைப்பர் சொன்னாங்க இல்லையா, அவங்க கடைசியில் எப்போலாம் ஒரு டைப்பரில் இருந்தாங்க, அப்புறம் இப்போ டைப்பரே இல்லாமல் பாத்ரூம் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களால நடக்கவே முடியாது, ரூம்குள்ளாரே நடந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், அப்புறம் 1 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. நீங்கள் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிசல்ட்டு பார்த்தீங்களா? அவங்க 80 வயசுங்க. அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? டாக்டரே முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சவரை
இந்த சூப் வந்து அவரை வந்து நிற்க வச்சு நடக்க வச்சிருக்கு கடவுள் புண்ணியத்தில். அல்ஹம்துலில்லாஹ். அது அல்லாஹ் கடவுள் கொடுத்த இதுங்க அது. அது சூப்போட லிஸ்ட்டு சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். நோட் பண்ணி தயவு செஞ்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி அதோட பலனை அனுபவிங்கன்னு நான் கேட்டுக்கிறேங்க. சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சுரைக்காய் 1, முருங்கைக்காய் 5 காய், கொத்தமல்லி 1/4, வெண்டைக்காய் 1/2 கிலோ, புடலங்காய் 1, பீக்கங்காய் 1, முள்ளங்கி 3 காய், புதினா 1 கட்டு, கொத்தமல்லி 1 கட்டு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, தோல் நீக்கிய இஞ்சி அது வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சுங்க. அதுக்கப்புறமா பூண்டு வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு உருண்டை பூண்டுன்னுவாங்களே அது. அப்புறம் பெருங்காயங்க 1 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், தக்காளி 3, வாழைத்தண்டு இருந்தால் ஒரு 1/2 தண்டுங்க வாழைத்தண்டு, தக்காளி வந்து 3. இதெல்லாம் போட்டு நல்லா கட் பண்ணி, சூப் தானே அரைச்சி அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே கட் பண்ணி போட்டு 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அரை மணி நேரம் கொதிக்கணும். கொதித்து அது 900 ml மாறணும். அது ஒரு லிட்டருன்றது போட்டுங்க, 900 ml உங்களுக்கு எப்படி கணக்குன்னு தெரியல. அது போட்டு அந்த அளவு வந்து 900 ml தண்ணி போட்டு அந்த காய்கறிக்கு கொதிக்க வச்சு, அந்த தண்ணி வந்து 900 ml மாறுற வரைக்கும் வச்சு ஆற வச்சு வடிகட்டி அதை வந்து கொடுங்க. ஒரு கிட்னி பேஷண்ட்னால் ஒரு நாளைக்கு வந்து 300 ml அந்த மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா உடம்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். இது வந்து ஒருத்தரோட அனுபவமான ரிசல்ட் இருக்குங்க. என்னென்னவோ நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆயிரக்கணக்காக செலவு பண்ணுறோம். ஏன் இது நம்ம இயற்கையான முறையில் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது? இது வந்து நிறையா பேருக்கு இப்போ உங்களுக்கு இதில் என்னடா இவ்வளோ விலை சொல்கிறாங்க, ஒரு 1/2 கிலோ காய்கறி இவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நம்ம மருந்து மாத்திரைக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறோங்க. அதுக்கு இது பார்த்திங்கன்னா எவ்வளவோ கம்மி தான் சொல்லலாம். நம்ம காய்கறி மருந்து மாத்திரை சாப்பிட்டோம்னா நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. அது காய்கறி சாப்பிட்டிங்கன்னா கூட என்னன்னாக்கா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விட்டமின்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நாட்டுக்காய் தாங்க எல்லாமே, எதுவுமே ஆங்கில காய் கிடையாது. கேரட்டு, பீட்ரூட் அந்த மாதிரி காயெல்லாம் கிடையாதுங்க. இது ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு காய்கறி தாங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குது, எல்லா விட்டமின்ஸும் இது இருக்குது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு கை நடுக்கமும் இருந்தது, அந்த கை நடுக்கமும் நின்றுடுச்சு. தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கட்டும். எல்லாரோட உடலும் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.